எல்லாம் வல்ல இறைவா, உமது வார்த்தை வாசிப்பிற்காக எம்மை தகுதிப்படுத்தும். பரிசுத்த ஆவியே, ஒளியினால் எங்கள் மனதை நிரப்பி உண்மையை அறியச் செய்யும். இன்று வாசிக்கும் இறை வார்த்தையை நாங்கள் ஆழமாக உள்வாங்கவும், இயேசுவின் வார்த்தைகளை பின்பற்றவும் தேவையான ஞானத்தை தந்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். முதல் வாசகம். சாமுவேலின் பிறப்புக்காக அவரது தாய் அன்னா நன்றி செலுத்துகிறார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 24 முதல் 28 வரை. அந்நாள்களில் சாமுவேல் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கிக் கொண்டு 3 காளை, 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தான். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது: என் தலைவரே, உம்மீது ஆணை. என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள். பல புதல்வரை பெற்றவளோ தனியலாகின்றாள். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொல்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகின்றார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையினின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூலைக்கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 46 முதல் 56 வரை. மரியா கூறியது: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறுபெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர்தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.